ஆங்கிலத்தில் ஒரு சம்பவத்தை த காம் பிஃபோர் த ஸ்டார்ம் என்று மிகவும் அழகாக வர்ணிப்பார்கள். தமிழிலும் புயலுக்கு முந்தைய அமைதி என்று கூறுவது எமது பண்பாட்டு வழக்கம். இயற்கையின் அனர்த்தங்களில் மிகவும் கொடூரமான அனர்த்தங்களாக நாங்கள் சுனாமி மற்றும் நிலநடுக்கம் என்பதை பட்டியல் அடிப்படையில் முதலாவது இடம் மற்றும் இரண்டாவது இடம் என்ற இடங்களை கொடுக்க முடியும். அதே போன்று மனிதனின் செயற்கையால் உருவாக்கப்பட்ட அனர்த்தங்களில் முதலாவது இடத்தை நியூக்ளியர் கதிர்வீச்சுகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு கொடுக்க முடியும். இவை அனைத்தும், அதாவது நிலநடுக்கம், சுனாமி மற்றும் நியூக்ளியர் கதிர்வீச்சுகளின் தாக்குதல் என்று 3 அனர்த்தங்களும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் நிகழ்ந்தது என்றால் அது எந்த அளவுக்கு ரணக்கொடூரமாக இருந்திருக்கும். அப்படியான ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று கேட்டால் அதற்கு வரலாறுகள் ஆம் என்ற பதிலையை கொடுக்கின்றது. அது போன்றதொரு கொடூரமான சம்பவத்தை பற்றியே இப்பொழுது இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். மார்ச் 11, 2011 அனைத்து சாதாரண நாட்களையும் போலவே ஜப்பானில் அன்றைய நாளும் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் ஆரம்பித்திருக்கின்றது. அது காலை பொழுது என்பதால் ஜப்பானில் காணப்பட்ட அனைத்து சிறுவர்களும் பாடசாலைக்கு வழமை போன்றே சந்தோஷமாக தயாராகி கொண்டு செல்கிறார்கள். பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாம் வழமை போன்றே தங்களுடைய வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாவம், இவர்கள் அனைவருக்கும் தெரியாது, இன்னும் சில மணி நேரங்களில் பாரியதொரு ஆபத்து இந்த நகரத்துக்கு ஏற்பட போகின்றது என்று. ஜப்பானில் காணப்படுகின்ற ஒக்குமா எனப்படுகின்ற நகரத்தில் மிகவும் பிரபலமான ஒரு தளம்தான் ஃபுகுஷிமா நியூக்ளியர் பவர் பிளான்ட் எனப்படுகின்ற அணுமின் நிலையமாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த அணுமின் நிலையமானது அமைந்திருப்பது டொஹோகோ ரீஜனில் காணப்படுகின்ற ஒக்குமா எனப்படுகின்ற நகரத்தில் ஆகும். அனைத்து நடவடிக்கைகளும் சாதாரணமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே நேரம் சரியாக 2:46 இருக்கின்ற போது பசிபிக் கடற்பரப்பில் உள்ள ஜப்பான் கடற்கரை பிரதேசத்தை காண்டிய பகுதிகளில் மேக்னிடியூட் 9 அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுகின்றது. இது பல நிமிடங்கள் நீடித்ததாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் 19ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் மிகப்பெரிய நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் முழு ஜப்பானையும் நடுங்க வைக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் ஒக்குமா நகரில் காணப்பட்ட ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தை அதிகமாக பாதிக்கின்றது. இதனால் ஃபுகுஷிமா அணுமின் நிலையம் ஸ்கிராம் எனப்படுகின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்காலிகமாக ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் செய்யப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கத்தால் அணுமின் நிலையத்திற்கு வெளிப்புறமாக இருந்து வழங்கப்படுகின்ற மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்படுகின்றது. மின்சாரம் உடனே துண்டிக்கப்பட்டு விட்டதால் கூலிங் சிஸ்டம் தொடர்ந்தும் செயற்படுவதற்காக அங்கே காணப்பட்ட எமர்ஜென்சி டீசல் ஜெனரேட்டர்ஸ்கள் எல்லாம் அவசரமாக ஆன் செய்யப்படுகின்றது. ஏனென்றால் அணுமின் நிலையத்தில் தொழிற்சாலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கு ரியாக்டர்ஸ்களில் இருந்து அதிகளவான வெப்பம் வெளியேற்றப்படுவதால் அந்த வெப்பத்தினை கட்டுப்படுத்துவதற்காக குளிரூட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒருவேளை குளிரூட்டிகள் எதுவும் செயற்படவில்லை என்றால் ரியாக்டர்ஸ்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற அதிகமான வெப்பத்தினால் அணுமின் நிலையத்தில் காணப்படுகின்ற ரியாக்டர்ஸ்களினுடைய பாகங்கள் எல்லாம் உருகுவதற்கு ஆரம்பிக்கும். அப்படி பாகங்கள் எல்லாம் உருகுவதன் மூலமாக அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கதிர்வீச்சுகளானது வளிமண்டலத்திலும் மக்களினுடைய குடிநீர் மற்றும் கடல் நீர் போன்றவற்றிலும் கலப்பதனால் அது பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மட்டுமல்லாமல் கேன்சர் போன்ற நோய்க்கும் காரணமாக இருக்கும். இதனாலேயே அங்கு அவசரமாக எமர்ஜென்சி டீசல் ஜெனரேட்டர்ஸ்கள் எல்லாம் ஆன் செய்யப்படுகின்றது. இப்போது நிலைமைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்று அணுமின் நிலையத்தில் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களும் பெருமூச்சு விட்டு 40 நிமிடங்கள் கழித்து ஃபுகுஷிமா நகரில் காணப்பட்ட கடற்கரையிலிருந்து 49 அடி உயரமான பாரியதொரு சுனாமி பேரலை அந்த நகரத்தையே தாக்குகின்றது. இந்த பேரலையினுடைய தாக்கம் நகரத்தில் காணப்பட்ட அனைத்து மக்களையும் அவர்களுடைய குடியிருப்புகளையும் மூழ்கடிக்கின்றது. அணுமின் நிலையத்தினுடைய பாதுகாப்பு வேலியின் உயரமானது 19 அடியாகும். ஆனால் அங்கு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் உயரமானது 49 அடி என்பதால் அந்த அணுமின் நிலையம் முழுவதுமாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்டது. அதனால் ஏற்கனவே இயக்கத்தில் காணப்பட்ட எமர்ஜென்சி டீசல் ஜெனரேட்டர்ஸ்கள் எல்லாம் நீரில் மூழ்கி செயலிழந்து போகின்றது. இதனால்
ரியாக்டர்ஸ்களில் இருந்து வெளியாகும் வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்ட கூலிங் சிஸ்டம்ஸ்களுக்கு பவர் சப்ளை நடைபெறாததால் அணுமின் நிலையத்தில் காணப்பட்ட ரியாக்டர்ஸ் 1 எனப்படுகின்ற இடத்திலிருந்து பாகங்கள் எல்லாம் உருகி அதன் மூலமாக வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டு அதன் மேற்கூரை மேலே வீசப்பட்டு அதன் மூலமாக கதிர்வீச்சுக்கள் வெளியாக தொடங்கியது. கதிர்வீச்சுக்கள் நீரிலும் வளிமண்டலத்திலும் பரவியதால் சாதாரண சுனாமியின் தாக்கத்தை விட கதிர்வீச்சு கலந்த சுனாமியின் தாக்கமானது அதிகமாக இருந்தது. அடுத்ததாக ரியாக்டர்ஸ் 3 என்று கூறப்படுகின்ற இடத்திலிருந்து மற்றும் ஒரு ஹைட்ரஜன் வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்படுகின்றது. அதன் மூலமாக யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் எனப்படுகின்ற கதிர்வீச்சுக்கள் வளிமண்டலத்தில் கலந்து நிலைமையினை இன்னும் மோசமாக்குகின்றது. இதன் தொடர்ச்சியாக ரியாக்டர்ஸ் 2 மற்றும் ரியாக்டர்ஸ் 4 என்ற இடங்களும் வெடித்த போதிலும் அது ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு நடைபெற்ற 3 பயங்கரமான கொடூரமான நிகழ்வுகளினால் மொத்தமாக 20,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் 2,500க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை காணாமல் போனவர்கள் பட்டியலிலேயே காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கு பிறகு ஜப்பானிய அரசாங்கத்தால் குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் பரப்புக்குள் காணப்பட்ட 1,60,000க்கும் மேற்பட்ட மக்களை குறிப்பிட்ட பிரதேசத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவித்திருந்தது. இந்த 1,60,000 பேர் உட்பட மொத்தமாக 4,70,000 பேர்கள் இந்த 3 பேரழிவுகளின் காரணமாக அவர்களுடைய வாழ்விடங்களை இழந்து வெளியிடங்களுக்கு குடிபெயர்ந்து சென்றவர்களாகும் என்பதை கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.